அங்கிள், தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. களம் யாருக்கு சாதகமாக அமையும்? வெண்ணிலா, களம் திமுக, அதிமுக, நதக, தவேக என 4 முனை போட்டியாக உருவெடுத்துள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.4 கோடி ஆகும். வாக்குப்பதிவு குறைந்தபட்சம் 70% என்றால் 4.5 கோடி ஓட்டுகள் பதிவாகும். சுயாட்சிகளின் வாக்கு சதவிகிதத்தை கணக்கில் கொள்ளாமல் பார்ப்போமெனில் அனைத்து தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று சுமார் 6.5% பெறும். முதலாய் களத்திலிறங்கும் தமிழக வெற்றிக் கழகம் சுமார் 10.5 விழுக்காடு பெறும். அதிமுக 38% பெற்று எதிர்க்கட்சி வரிசையில் அமரும். திமுக 45% பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றே தோன்றுகிறது. என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீர்கள்? விஜய் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாரா? இந்த தேர்தலில் விஜய் புதிய வாக்காளர்களின் பெரும் பகுதியையும் நோட்டா வாக்காளர்களையும் கணிசமாக பெறுவார். அதாவது தொகுதிக்கு சராசரியாக 2000 வாக்குகளை பெறுவார். சுமார் 60 முதல் 80 தொகுதிகளில் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பார். அங்கிள், எப்படி சொல்கிறீர்கள்? வெண்ணிலா, திமுக கூட்டணி இந்த தேர்தலில் எந்த ரிஸ்கையும் எடுக்க விரும்பாமல் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் முடிந்தவரை அனுசரித்து போகவே விரும்புகிறது. கூட்டணி கட்சிகளை கையாள்வதில் ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை மிஞ்சிவிட்டதாகவே உணர்கிறேன். எனவே கூட்டணி வலிமை, மக்கள் நலத்திட்டங்கள் என இரட்டை குதிரை பூட்டிய வண்டியில் மற்றவர்களை விட திமுக கூட்டணி முந்திச் செல்கிறது. அங்கிள், திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தியே இல்லையா? இல்லை என்று யார் சொன்னது? எந்த ஆட்சியின் மீதும் சுமார் 5% அதிருப்தி கண்டிப்பாக இருக்கும். இம்முறை அந்த எதிர்ப்பின் பெரும் பகுதியை விஜயும் சீமானும் அறுவடை செய்கிறார்கள். அங்கிள், அதிமுக கூட்டணி ஏன் பலமில்லை என்று சொல்கிறீர்கள்? அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக போன்ற முக்கியமான கட்சிகள் இருந்தாலும் திமுகவை வெல்வதற்கு உரிய வலிமை தற்போது இல்லை. எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து தவறான கைகளையே நகர்த்தி கொண்டிருக்கிறார். வெற்றியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. சரி அங்கிள், தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? இன்றைய நிலையே தொடரும் பட்சத்தில் திமுக கூட்டணி 175 முதல் 180 இடங்களை பெறும். அதிமுக கூட்டணி 58 முதல் 65 இடங்களை பெறும். தவேக 0 முதல் 1 இடத்தை பெறும். நதக 0 முதல் 1 இடத்தை பெறும். நன்றி, வணக்கம்.